வணக்கம்மா. வணக்கம் மேம். ஓகே, எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? கிளைங் மேம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, நீங்க திருமணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆச்சு. எப்படி உங்களுக்கு நம்ம வம்சம் தெரிய வந்தது? டிக்டாக்ல. ஓகே, நீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதாவது மாதவிடாய் பிரச்சனை இருக்குதா எனக்கு உங்களுக்கு? வந்து irregular பீரியட் இருக்கு. ம். இதுதான் இப்போதைக்கு மெயின் காரணமே. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இதை தான் சொல்றாங்க. சரி, நம்ம ஒரு தடவை வம்சத்தை வந்து ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்றதுக்காக வந்திருக்கோம். ஓகே, எவ்வளவு நாள் அந்த இரெகுலர் உங்களுக்கு இருக்குது? கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6-7 வருஷமா இருக்கு. ஐ சே. ஓகே, இந்த 6-7 வருஷம் காலகட்டத்துல எதுவும் மருந்து வாங்கி சாப்பிட்டீங்களா? நிறைய கிளினிக் போயிருக்கோம், நிறைய மருந்து கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு எதுவுமே ஓகேவா ஆகல. இப்படியே போயிட்டு இருக்க, என்னதான் செய்யறதுன்னு தெரியல. சரி, டிக்டாக்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்தேன். சரி, நம்ம வம்சத்துக்கு போய் ட்ரை பண்ணுவோம் ஒரு தடவை, அது நமக்கு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி சரின்னு முடிவு பண்ணி வந்திருக்கோம். ஒன்றும் கவலை இல்லைம்மா. கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம எதிர்நோக்கி போயிருக்கிறோம். ஸோ இதை நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய வந்திருக்குது. முடிஞ்ச பட்சம் வந்து ஃபெமினைன் சானிட்டரி நம்கின் பார்த்துருக்கிறீங்களா? நம்ம வெளியே ஆஃபீஸில் கூட நம்ம இது இருக்குல்ல, இதை வாங்கி இதையும் நீங்க பயன்படுத்துங்க. உங்க மாதிரியான பெண்கள் தான் இப்ப நம்ம கிட்ட வந்து நாடும் போது, மேடம் நான் வந்து எப்ப பெரிய மனுஷி ஆகணும் அப்பையிலேருந்து எனக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து கல்யாணம் பண்ண பிறகுதான் தெரியுது இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இதை அப்பயே சரிப்படுத்தி இருந்தா இன்னைக்கு குழந்தை பாக்கியத்துக்கு நீங்க இங்க வந்திருக்க மாட்டீங்க. ஆமா, சரிங்களா? உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணோன்னு பாக்குறேன், நல்ல ஒரு ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவா இருக்கிறீங்க. மெயின் காரணமே இவங்க தாய்மை அடையணும். எங்களுக்கு ஒரு வாரிசு கண்டிப்பா வேணும். கண்டிப்பாக நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்களோட கோரிக்கையை கண்டிப்பாக நாங்க நிறைவேற்றி கொடுக்குறோம். நான் சொன்ன மாதிரி இவங்களோட மாதவிடாய் பிரச்சனைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் செய்யறதுன்னு நம்ம உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இதை பார்த்துக்கிட்டு நேர்களுக்கு நிறைய பேர் வந்து இந்த வம்சம்னா என்னன்னு தெரியாம இருக்கும். இல்ல நீங்க சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியங்கள் இருக்கும், முதல் தாரத்துக்கு இருந்திருக்கும். இப்ப இருந்தும் நம்ம கல்யாணம் பண்ணி 2வது கல்யாணத்துல வந்து நம்மளுக்கு தாமதம் ஆகுது. இந்த மாதிரி உள்ள தம்பதிங்களுக்கு நீங்க என்ன உங்க மெசேஜ் சொல்ல விருப்பப்படுறீங்க? இல்லன்ற ஒரு விஷயம் இருந்தும் அதை பார்க்க முடியாத வேதனை நிறைய பேர் அனுப்பிப்பாங்களே. சோ நான் அதை ஃபீல் பண்ணுவேன். அது ஒரு இந்த இவங்களையும் தான் அந்த ஒரு விஷயத்த இவங்க ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. சோ அதுக்கு தான் இவங்க கண்டிப்பா அந்த ஒரு இல்லைன்ற ஒரு விஷயம் ஏக்கம், அந்த ஏக்கத்துல இருக்கிறவங்க ஒரு ஹஸ்பண்டா என்னோட கடமை என்ன, இதெல்லாம் செஞ்சு வைக்க வேண்டியது தானே. ரொம்ப சிறப்பு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, வந்துட்டீங்க. வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேரை சாத்தியமற்றதே சாத்தியமா ஆக்கி காட்டுவோம். கவலை இல்லாம நம்ம சொன்ன மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி தரோம். சரிங்களா? Vamsam Fertility and Healthcare, making impossible possible. சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவோம்.